திமுகவின் மூத்த அமைச்சரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருடைய நேரு இல்லங்களில் தொடர்ந்து அமலாக்கத்துறையானது சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவி கட்டுமான நிறுவனத்தின் அமலாக்கத்துறை ஈடுபட்டுள்ளது. சென்னை, அடையாறு, தேனாம்பேட்டை உள்ளிட்ட 7 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை ஈடுபட்டுள்ளார்கள். ரவிக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனம் தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டுள்ளார்கள். மேலும் கோவையில் உள்ளிட்ட கோவையிலும் அமைச்சர் நேரு சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான திருச்சி சாலையில் உள்ள டிவிஎஸ் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை ஈடுபடுகிறார்கள். மேலும் மசக்காளி பாளையம் நேருவின் தம்பி மணிவண்ணன் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. அதாவது டிவிஎஸ் கட்டுமான நிறுவனத்தின் பங்குதாரர் ரவிச்சந்திரன் மற்றும் நேருவின் மகன் அருண் நேருவின் வீடு உள்ளிட்ட இடங்களில் அதிகாலை முதல் சோதனை நடத்தி வருகிறார்கள். இதனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேருவின் மற்றொரு சகோதரனான மணிவண்ணன் வீடு கோவை சிங்கானூர் அருகே உள்ள மசகாலிப்பாளையம் உள்ளிட்ட இடங்களிலும் மற்றும் அது வீட்டிற்கு 3 கார்களில் வந்துள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். டிவிஎஸ் நிறுவனம் திருச்சி சாலை உட்பட தமிழகத்தில் பல்வேறு நகரில் கட்டுமான பணிகள் மேற்கொண்டிருக்கிறது. ட்ரூ வேல்யூ ஹோம் என்ற பெயர் கட்டுமான குடியிருப்புகள் டிவிஎஸ் கட்டுமான நிறுவனம் சார்பில் கோவை, திருச்சி சாலை, அவினாசி சாலை உட்பட பல்வேறு இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்து வருகிறது. இது மணிவண்ணன் தான் நிர்வகித்து வருகிறார் குறிப்பிடத்தக்கது என்பது. இந்த நிலையில் தான் அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டார்கள். மேலும் திருச்சியை பொறுத்தவரைக்கும் அதாவது நேருவின் மகன் அருண் நேருக்கு சொந்தமான சென்னையில் உள்ள டிவிஎஸ் தொடர்புடைய நிறுவனத்தில் சென்னையில் 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் திருச்சி தில்லை நகர் 5வது குறுக்கு தெரு பகுதியில் உள்ள நேருவின் இல்லம், 10வது தெரு உள்ள ராமஜெயம் இல்லத்திலும், திருச்சி அரசு மருத்துவமனை பின்புறம் உள்ள வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள நேருவின் மகள் வீட்டிலும் தொடர்புடைய வீட்டில் 3 அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டுள்ளார்கள். இதுபோன்று கோவை உள்ளிட்ட அவருடைய சகோதரர்கள் குறிப்பாக மணிவண்ணன் மற்றும் இல்லங்களிலும் சோதனை ஈடுபட்டுள்ளார்கள். பாதுகாப்பிற்காக துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் போலீசார் மற்றும் தமிழக போலீசார் என பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் கணக்கில் பல ஆவணங்கள் காட்டப்படாத ஆக வந்த நிலையில் தகவல் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல் வெளியாகிறது. சென்னை பதிவம் கொண்ட காரில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை செய்து வருகின்றார்கள் என்பது மிக முக்கியமாக தமிழகத்தின் மிக முக்கியமாக திமுக மூத்த தலைவரும் மூத்த அமைச்சருமாகிறார். இந்த சட்டப்பேரவை கூடுதல் என்பது ஒருவர் நடைபெற்றது. இந்த நிலையில் அவருடைய இல்லங்கள் சார்ந்த இடங்களிலும் மற்றும் குடும்ப நபர்கள் சார்ந்த இல்லங்களிலும் மகன், தம்பி, மகள் உள்ளிட்ட பல்வேறு இல்லங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உடனடியாக ஒரு சோதனை செய்வது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அவர் இல்லம் முன்பாக குறிப்பாக திமுக தொண்டர்கள் குழு இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பல்வேறு பகுதியில் அதாவது சோதனை ஈடுபடும் பல்வேறு பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.